வெல்கம் டு கீத்து குக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் 4-in-1 ஸ்டஃபிங் சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியதும் ஒரே ஒரு தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் போதும். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காய்களெல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. குடமிளகா ஒரு 1/4 குடமிளகாயை கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துக்கலாங்க. கேரட் பார்த்திங்கன்னா பெரிய கேரட்டாக இருந்தால் 2 போதும். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 பீன்ஸ் தான் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி தெளித்து விட்டால் போதும். ஒரு 2 நிமிஷத்தில் 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடும். அந்த பதமே போதுமானது. இந்த காய்களோட இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 கிழங்கு வேவிச்சு வச்சுருந்தேன். அதில் தோல் உரித்து இப்போ நம்ம ஃபைனாக மசிச்சு சேர்த்துக்கலாங்க. ஏறக்குறைய அந்த காய்கள் எல்லாமே வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் ஆல்ரெடி வெந்திருக்கு. ஸோ மிக்ஸ் ஆனால் மட்டும் நமக்கு போதும். அந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது கிளறி விட்டாச்சு. பேஸ்ட் மாதிரி வந்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இப்போ அதை கிளறி விட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது செகண்ட் ஒன்று, முட்டை ஒரு 4 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்குவோம். நல்லா பீட் பண்ணி முட்டையோட வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் போட்டு நல்லா மறுபடியும் பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் தோசை மாதிரி ஊற்றி பரப்பி விட்டு அது முன்ன பின்ன 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு நம்ம அதை 4 பீஸாக கட் பண்ணி தனியாக வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் நம்ம தோசை மாதிரி ஊற்றி கட் பண்ணி 4 பீஸாக வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். 2வது ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்பயும் போல் சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி உருட்டி பெருசாக்கிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு பதமாக கரெக்டாக நம்ம தேய்ச்சி விட்டு நல்லா அகலமாக பெரிய சைஸ் சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாங்க. அப்போ தான் அதை நம்ம 4 லேயராக பிரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது சென்டரில் வச்சு ஒரு பக்கம் மட்டும் இங்கே படத்தில் காமிக்கிற மாதிரி கிழிச்சு விட்டுக்கலாங்க. இப்போது முட்டை மேலே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணி ஒரு கார்னரில் வச்சுக்கலாம். அது மேலேயே கொஞ்சம் கெச்சப்பும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மடக்கி போட்டு ஆப்போசிட்டில் ஒட்டி விட்டுக்கலாம். இன்னொரு கார்னரில் சீஸ் வச்சுக்கிறேன். இப்போ 3 ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு. இப்போ 4வது ஸ்டஃபிங் கெச்சப் மட்டும் தனியாக அந்த 4வது கார்னருக்கு வச்சு எல்லா கார்னரையும் ஒட்டி விட்டு நாம் அதை தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் மிதமான தீயில் தான் நம்ம வேக வைக்கணும். இல்லைன்னா உள்பக்கம் வேகாது. அதனால் கரெக்டாக திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. மேலே எண்ணெய் தடவி வேக வைக்கும்போது உள்ளே இருக்கிற லேயர்ஸும் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி காயெல்லாம் வெந்து தான் இருக்குது. இந்த ஹீட்லேயே அந்த சீஸும் நல்லா உள்ளே மெல்ட் ஆகி நல்லா ஆப்டாக ஒட்டிக்குங்க. 4-in-1 சப்பாத்தி இப்போது ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி 4-in-1 ஸ்டஃபிங் சப்பாத்தி ஒரு டைப்பில் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் மாடல் பண்ணலாம். ஒரு பெரிய சப்பாத்தியாக உருட்டி அதோட நடுப்பகுதியில் முட்டை மேலே நம்ம உருளைக்கிழங்கு காயோட மசால் வச்சு அதுக்கு மேலே கெச்சப்பை பரப்பி விட்டு அதுக்கும் மேலே
சீஸ் ஒன்று வச்சு 4 பக்கமும் மடித்து விட்டு ஒரு தேய்ச்சி இதை அப்படியே தோசை தவாவில் போட்டு எடுக்கலாங்க. இது செகண்ட் மெத்தடு. இது போலவே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி 4 பேருக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு 2 பீஸு, ஆளுக்கு 2 பீஸை சாப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மீதி கொஞ்சம் மசாலா இருந்துச்சு. அதனால் நான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை மாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோசை ஊற்றலான்னு சொல்லி ஊற்றிருக்கேன். அதில் ஒரு பகுதிக்கு மட்டும் ஹாஃப் பகுதிக்கு இந்த மசாலாவை நான் தடவி விட்டுட்டு திருப்பி இன்னொரு பக்கத்தில் எண்ணெயை விட்டு மடித்து விட்டு வேக விட்டுட்டேன். இந்த தோசைக்கு எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை. இந்த மசால் அவ்வளோ அருமையாக பொருந்தி வந்துச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைடிஷ் சட்னியோ சாம்பாரோ எதுவுமே இல்லை, இது மட்டுமே இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். கடையில் கூட நம்ம உருளைக்கிழங்கு மசால் தோசை இந்த மாதிரி இருக்காது. இது ஒரு விதமாக அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி, ஸ்டஃபிங் சப்பாத்தியும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிடுவாங்க. ஆனால் 2 நம்மளாலே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், போர் அடிக்காது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.